ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த டிசி மோட்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் நம்ம படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக போட்ட ஒரு டாட் போட்ட ஒரு சிம்பிளும் அதே போல் மல்டிப்ளை போட்ட ஒரு சிம்பிளும் இருக்கும். இந்த ரெண்டு சிம்பிளும் வந்து எதுக்கு அந்த டிராயிங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு உண்டான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த டிராயிங்கில் இருக்கிற அந்த மல்டிப்ளை இருக்கக்கூடிய சிம்பிள் ஆகட்டும், இல்லை ரவுண்டா டாட்டா இருக்கக்கூடிய சிம்பிள் ஆகட்டும், இந்த ரெண்டு சிம்பிளுமே வந்து எதை மீன் பண்ணுதுன்னா, அந்த டிசி மோட்டருடைய கரண்ட் டைரக்ஷனை தான் மீன் பண்ணுது. எப்படி இதை டிசி மோட்டருடைய கரண்ட் டைரக்ஷனை வந்து மீன் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வில்லம்பு இருக்குன்னு எடுத்துக்குவோம். அந்த வில்லம்பு, அந்த வில்லோட ஒரு அம்பை வந்து நம்ம விடுறத எடுத்துக்குவோம். விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த வில்லம்புல பேக் சைடு மட்டும் தான் எனக்கு தெரியும். அதாவது பின் சைடு பார்த்தீங்கன்னா அந்த அம்புக்கு ஒரு பெருக்கல் குறி மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். இப்போ இழுத்து நம்ம விடும்போது பார்த்தீங்கன்னா இழுத்து விடும்போது முன்னோக்கி போகும் அந்த அம்பு. இப்போ முன்னோக்கி போகும்போது இப்போ நான் அந்த அம்பை பார்க்கும்போது எனக்கு அதனுடைய பின்புறம் மட்டும் தான் தெரியும். அப்போ பின்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெருக்கல் குறி மாதிரி தெரியும். அதை மல்டிப்ளை அந்த சிம்பிள் வந்து தெரியும் நமக்கு. இப்படி தான் வந்து கரண்ட் டைரக்ஷனை வந்து அந்த பெருக்கல் குறியை வந்து மீன் பண்ணும். இப்போ அதே அம்பு பார்த்தீங்கன்னா என்ன நோக்கி வருது. என்ன நோக்கி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அம்போட பின்புறம் வந்து எனக்கு தெரியாது. அப்போ அம்போட முன்புறம் தான் தெரியும். அந்த அம்போட முன்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட் வியூவில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டு போலவோ அல்லது ரவுண்டு இருக்கிற போலவோ தான் தெரியும். இதுதான் இப்போ வந்து கரண்ட் டைரக்ஷன் வந்து உள்நோக்கி இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த உள்நோக்கி இருக்குன்னா அப்போ அம்போட பின்புறம் தான் தெரியும். அதனால தான் கரண்ட் டைரக்ஷன் வந்து உள்நோக்கி இருக்கு. இப்போ அதே கரண்ட் டைரக்ஷன் வந்து வெளிநோக்கி வரும்போது அம்போட ரவுண்டு மட்டும் தான் தெரியும். ஃப்ரண்ட்ல இருந்து நம்ம பார்க்கும்போது அது வந்து வெளிநோக்கி வருது அப்படின்றது நாம எடுத்துக்கணும். இப்படிதான் வந்து இந்த ரெண்டு சிம்பிளையும் வந்து மீன் பண்ணியிருக்காங்க. இதே போல வேற ஒரு தகவலோட நம்ம சந்திக்கலாம். பாய்.